நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன். இந்த பாடலை இந்த பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு அழகன் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றார். அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்த பாடலை பாடுகிறோம். ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நான் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் என்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நான் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. கடைசி நிகழ்ச்சிக்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்டாலின் வாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்றே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்தில் பேசுறதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏதாவது பேச ஆரம்பித்தா அழுதுருவோன்னு பயமாக இருக்குது. நான் இந்த ரிசப்ஷன் வேண்டாண்டு என் தந்தை மாதிரி இருக்கிற ஹெச்எம் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். சாரும் நடத்தியே தீர வேண்டிய உறுதியாக சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த ரிசப்ஷனுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த ரிசப்ஷன் நடக்காமல் போயிருந்தா நான் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை மிஸ் பண்ணியிருப்பேன்ட்டு தோணுது. இந்த நிமிஷம் என்னோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான தருணம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என் மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் என் மேலே அன்பு காட்டுறதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். தவறுந்து பார்த்தா கூட நல்ல குழந்தைய பிறப்பாங்கன்றதெல்லாம் சந்தேகம்தான். ஆனால் எனக்கு கிடைச்ச 7C குழந்தைய ஒவ்வொன்றும் நிஜமாவே ரத்தனுங்க. இந்த பிள்ளைகளை பார்க்குறப்ப என் மனசு பூரா அன்பில் நிறைஞ்சு வலியுது. அப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய திறமைசாலிய. ஒழுக்கத்துலேயும் பாசத்துலேயும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் என்னமோ உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணதாக நீங்களாம் பேசுனீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். என்னோட பேச்சை கேட்டு தான் தன்னை அடித்த மாணவிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் கைபாமு. முன்னேற்றத்துக்கு பணம் ஒரு தடையல் என்ற விஷயத்தை நான் காவியாட்டிருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு மனுஷன் அலட்டிக்கிறாமல் எப்படி சாதிக்க முடியுன்ற விஷயத்த நான் முன்னேற்றிருந்து தான் கற்றுக்கிட்டேன். நாம் எதை செஞ்சாலும் அதில் நம்ம கண்டிப்பாக முத்திரை பதிச்சே ஆகணுன்ற விஷயத்த நம்ம டெபாசிட்டிருந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி டிசிப்ளின்ன்ற விஷயத்த நான் வெண்ணிலாட்டிருந்து கற்றுக்கிட்டேன். தான் விரும்புகிற விஷயத்துக்காக
எவ்வளோ பெரிய தியாகத்தை வேணாலும் பண்ணலான்ற விஷயத்த நான் கேபிக்கிட்டு இருந்து கற்றுக்கிட்டேன். கண்ணு இல்லாதவனை தான் குருடேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணு இருந்தும் தன் கடமையை செய்யாதவன் தான் குருடேன்ற விஷயத்த நம்ம கண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நமக்கு ஒருத்தவங்க கேடு செஞ்சாலும் அந்த கேடு செஞ்சவங்களை எப்படி நேசிக்கலான்ற விஷயத்த நம்ம சிட்டிக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கும் 7Cக்குமான உறவு ஒருதலை பட்சமான உறவே கிடையாது. நான் நிறையா விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேன். என் மேலே நீங்கள் எல்லாருமே வச்சுருக்க அன்புக்கு ரொம்ப நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க கடவுள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட உறவு எப்போவுமே நிலச்சிருக்கணுன்றதை நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாருமே என்னையவே நினச்சிட்ருங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் என்னை வந்து பார்க்குறது இல்லையோ, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுலையோ கிடையாது. நான் அன்றாடு உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்த விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாலே போதும், அதுவே நீங்கள் என்னை நினச்சிட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம். எனக்குண்டு நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்கள் கடமைகளை சரிவர செஞ்சாலே போதும். அப்புறம் இந்த பள்ளியில் என்னோட ஒவ்வொரு முயற்சிக்கும் எனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த தந்தை போன்ற தலைமை ஆசிரியர் நடராஜ் சார் அவர்களுக்கும், ஏஎச்எம் அழகன் சார் அவர்களுக்கும், தமிழையா கிரகவரி அவர்களுக்கும், அன்பான நண்பன் குருவி அவர்களுக்கும், அப்புறம் சமிக்தா மிஸ் என்னோட நல்ல தோழி, அப்புறம் எஸ்தர் மிஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். அப்புறம் இந்த ரிசப்ஷனை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிய என்னுடைய அன்பான 7C மாணவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என் மனைவி கைல்வெளி சார்பாகவும் என் அன்பான நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்கெல்லாம் ஸ்டாலின் சாருக்கு தனித்தனியாக gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். தனித்தனியாக கொடுக்கறது உங்கள் இஷ்டம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு gift கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்கும்னு சிவகாமி அக்கா சொன்னாங்க. ஸ்டாலின் சார், இது நாங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்காக தர பரிசு இது. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா, ஜட ஜட ஜாட ஜாட ஜா, ஜட ஜட ஜாட ஜாட ஜா. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணையும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா,
ஜட ஜட ஜாட ஜாட ஜா ஜட ஜட ஜாட ஜாட ஜா உச்சம் என்பது எந்த நொடியும் நம்மை விழுங்கும் மறவாதே உச்சம் என்பது எட்டும் வரையில் கண்கள் உறங்க நினையாதே அறிவெனும் ஆயுதம் நமது காக்குமே போரை ஏற்போமே தடைகளை மீறினால் அரியணை ஏறலாம் ஒரு கை பார்ப்போமே ஜட 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 ஜா ஜட 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 ஜா இந்த திருமண வரவேற்பு விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் விழாவின் இறுதி நிகழ்வாக அனைவரும் மகிழும் விதமாக இங்கு ஒரு நகைச்சுவை நாடகம் நடைபெற இருக்கிறது. கவனிங்க கவனிங்க. நமக்கான நாடகத்தில் நடிக்கப் போவது நமது செவன்சியை சேர்ந்த ஆசீர்வாதம் என்கிற கைபாம், அப்புறம் வெண்ணிலா என்கிற வாட்டர் டேங்க், பொறுங்க பொறுங்க, அவர்கள் யாராக நடித்து காட்டப் போகிறார்கள் என்பது சஸ்பென்ஸ். மிச்சத்தை நேரில் பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சிட் டவுன். நானும் உங்களுமே சின்ன வயசுல ரொம்ப குறும்புத்தனம் பண்ணவன் தான். ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் சரியா படித்ததுனால தான் உங்க முன்னாடி நான் ஒரு வாத்தியராக நிற்கிறேன். என் கூட சேர்ந்து கடைசி குறும்புத்தனம் பண்ணாங்களா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஆயிடக்கூடாது தான் இப்போ உங்களை நல்லா படிக்க சொல்கிறேன். சரிங்க சார். சரி, பில் அடிச்சிட்டாங்க, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். சரி, தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். என்ன குருவி? டைம் ஆச்சு சார், கிளம்பலாமா? போகலாமியா, வண்டி போகலாம் சார். உட்காருங்க சார். கயல் கயல். என்ன கயல், கோமா? ஸ்கூல் விடுற டைம் என்ன, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வர டைம் என்ன? ஓ அதுவா? இல்லைம்மா, இந்த வாரம் மிட் டேர்ம் டெஸ்ட் இருக்கு, பசங்களுக்கெல்லாம் ப்ளஷர் கிளாஸ் எடுத்துட்டு வரேன். சாரி. உங்க சாரி புரியலாம் எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க கயல். என்னை விட உங்களுக்கு பசங்க தானே முக்கியம். அப்படி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் அப்படிதான். தெளிவா சொல்லுங்க, நானா இல்ல செவன்சியா? இந்த பேர் கயல், எனக்கு நீ ஒரு கண்ணு, அதே மாதிரி செவன்சி ஒரு கண்ணு. எனக்கு ஒரு கண்ணு போதும், இன்னொரு கண்ணு நொல்லையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க, நானா இல்ல செவன்சியா? மன்னிச்சுக்க கயல், எனக்கு செவன்சி தான் வேணும். அப்ப அவங்களே கட்டிட்டு அழுங்க. கயல் 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 கயல், என்ன ஏதோ சின்ன பசங்க விளையாட்டா என்ன கிண்டல் பண்ணி நடிக்கிறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு ரிசப்ஷன் மாதிரியா இருக்கு. கயல், என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னேன், அதை தாண்டியாச்சு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். கயல்.
இந்த ஊர் எனக்கு புதுசு. முன்ன பின்ன ஒருத்தர் கூட தெரியாது. பொண்டாட்டி கோச்சிட்டு போறாளே, அவ எப்படி தனியா போவா? அவ கூட போனுமேன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, அந்த நேரத்துல கோவம் உடனே வர முடியாது. அட்லீஸ்ட் பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டாளான்னு பார்க்க கூட உங்களுக்கு தோணல. ஃபங்க்ஷன்லாம் இருந்து முடிச்சிட்டு இவ இருக்காளா இல்ல அப்படியே போயிட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா? என்ன வாய் திறந்து எதுவும் பேச மாட்டீங்களா? இப்படி பேசாமலே இருந்தா பயந்துகிட்டு மன்னிப்பு கேட்ப நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வாய் திறந்து எதுவும் பேச மாட்டீங்களா? இப்படி பேசாமலே இருந்தா பயந்துகிட்டு மன்னிப்பு கேட்ப நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? என்ன வேணும் உனக்கு? இதான் உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த லட்சணமா? நீங்க வேலை பார்க்குற இடம்ங்கிறதால நான் எதுவும் பேசல இல்ல, அவ்வளவுதான். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அது என்ன அப்படி ஒரு நாடகம் போடுறது? நீங்களும் வெக்கமே இல்லாம கை தட்டி சிரிக்கிறீங்க. நானும் உங்களோட சேர்ந்து மானம் கட்டு போய் உட்காந்து பார்க்கணுமா? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க. பேச மாட்டீங்க. நான் அவ்வளவு மட்டமா போயிட்டேன்ல. உங்க பேச்சு மதிச்சு ரிசப்ஷனுக்கு வந்தல்ல, எனக்கு இது தேவைதான். அதான் அத்தனை பேர் உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களே, அந்த திமிரு தானே என்கிட்ட காட்டுறீங்க. 4 ஓட்ட கிளாஸ் ரூம், 10-15 இத்து போன பெஞ்ச், இது ஒரு ஸ்கூல். என்னமோ இந்த ஸ்கூல் அப்படியே திருப்பி போட்டுட்டாரு. அப்படியே இவருக்கு பாராட்டு வேற. அப்படி என்ன பெருசா பண்ணிட்டீங்க இந்த தாங்கு தாங்குறாங்க? அந்த பசங்க வேற அதுக்கு மேல சாரு மோருன்னுட்டு என்னால உட்காரவே முடியல. சரியான காட்டு மிரட்டி கூட்டமா இருக்கு. இதுல அந்த பெருசு வேற மைக்க புடிச்சா விடாம பேசிக்கிட்டே இருக்கு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்க ஒரு ஏஎச்எம் தாதா மாதிரி ஒரு தமிழ் வாத்தியார். எல்லாம் ஜாடிக்கேத்த மூடிங்க தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ற ஃபங்க்ஷன் தானே, என்ன பெருசா பண்ணிட்டு போறாங்கன்னு பார்த்தா என்னமோ அம்மன் கோவில் திருவிழா மாதிரி பாட்டும் டான்ஸும், இதுல கிஃப்ட் வேற அதுங்க சைஸ்க்கு. எல்லாம் என்னமா ஆட்டம் போடுறாங்க. அது என்ன சொய் சொயின்னு ரிசப்ஷனுக்கு ஆடுற பாட்டாது? சின்ன பசங்க மாதிரியே நடந்துக்குதுங்க. என்ன பதிலியே காணோம்? அதானே எப்படி பேசுவீங்க? உங்க ஆளுங்களுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஆடுறாங்க பாடுறாங்கன்னு பார்த்தா என்னையே நக்கல் வேற பண்றாங்க. எல்லாம் இந்த வீட்ல இருக்காளே குள்ளச்சி, அவ பண்ற வேலைதான். அவ்வளவுதானா? என்ன இருக்கா? என்னது? பேசியாச்சா? என்ன பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க முடிச்சாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது. அப்போ நடந்த தப்புக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணல, அப்படிதானே? நடந்தது ஒரே ஒரு தப்பு தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. உங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னது? நான் கேட்டேனா? நான் கேட்டேனா?